ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனானா கேக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் உப்பி வந்தவொடனே கொஞ்சம் டேட்ஸு, கிரேப்ஸு, அப்புறமா இந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்து இப்போ ஓடிஜிலக்குள்ளே தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஓடிஜியில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் நார்மலாக ஓப்பன் பேனில் நிறைய கேக் ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதனால தான் நான் போடலை, காட்டல இன்றைக்கி. நல்லா ஒரு 4 பனானா போட்டு கோதுமை மாவு போட்டு தான் மூடிட்டேன். இப்படியே ஒரு 1 hour ஆகும், பார்க்கலாம் அப்புறம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இனிமேல் சொல்ல ஐடியா எனக்கு இல்லை. வெல்கம் டு மாம் 60. அநேகமாக இது கடைசி வீடியோவாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஏற்ற பலன் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு கூட வந்திருக்க முடியாது. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. நான் வந்து இந்த ஏஜில் வந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து பல பிரச்சனைகளையும் தாண்டி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு, உடம்பு சரியில்லாமல் இருந்து எல்லாமே இருந்தாலும் ஒரு யூடியூப் ஆரம்பித்து, சேனல் ஆரம்பித்து ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நான் இதை ஆரம்பித்தேன். கடைசியில் தான் புரிஞ்சுக்கிட்டேன், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை எப்போவுமே நான் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணி சிலதெல்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதில் வந்திருக்கேன். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து இதையுமே ஆரம்பித்தேன். பொறுமையாக காத்திருந்து இப்போ வரும் அப்போ வரும் காத்திருந்து பொறுமையெல்லாம் கடந்து போகிற அளவுக்கு உடம்புமே போய் ஒன்றுமே நம்மளால் முடியாதுன்ற கட்டம் வந்துடும் போலிருக்கு. ஏன்னா அந்த வெறுமையான ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு எனக்கு. அந்த வெற்றிடத்தை இனிமேல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எனக்கு சப்போர்ட் எதுவும் இல்லாததுனால எனக்கு ஒரு அதாவது என்ன சொல்ல வர்றதுன்னா, மேலும் மேலும் அதை நான் வளர்த்திக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்காததுனால நான் வந்து அநேகமாக இந்த வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு என்னோடய மனசில் எனக்கு இருக்கிறத நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன். எவ்வளவோ சமையல் இது பார்த்திங்கன்னா, நான் நேராக பேசணும்னு நினைக்காதீங்க, எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் என் வீடியோவில் வந்து நேரில் லைவில் வரல. ஆனால் சமையல் கலைங்கிறது 1000 கலை 60 கலையில் அது ஒரு கலை சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே வந்துடாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வச்சு தான் எல்லோரும் முன்னேற முடியும் அப்படின்னு அந்த அடிப்படையில் எனக்கு ஒன்றும் பெருசாக அப்படி பார்த்தா சமையலெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 35 வயசு வரைக்கும் கூட அந்த அளவுக்கு பெருசாலாம் எதுவுமே நார்மல் சமையலை கூட பெருசாக நான் செய்தது கிடையாது. எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு அமையலை. பட் அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் எனக்கு தன்னிச்சையாக சமைச்சு குடும்பத்துக்கு போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுனால அப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முழுக்க சமையல் என்னுடைய சமையலாக அதை மாற்றி நான் விதவிதமாக செய்ய ஆரம்பித்தது என்னுடைய ஒரு ஆர்வத்தினாலையும் எனக்கு தெரிஞ்ச நல்லா வந்த டிஷ்ஷஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அதுக்கு உபயோகமாக இருக்கணும், நம்ம மட்டுமே செய்து சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்துக்கு காரணம் கூட பார்த்திங்கன்னா, என்னுடைய சமையல் வந்து நிறைய பேர் வந்து பக்கம் இருக்கிறவங்க அவங்க கொடுக்கும்போது அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குது சாரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் அதை நம்பினதில்லை. நமக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், பெருசாக அளவுக்கு இல்லை, நார்மலாக ஒரு சமையலே ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தால் கூட நல்லா இருக்கு ஆண்டி, நல்லா இருக்கும்மா, எப்படி ஆண்டியாக இருந்து அக்காவாக இருந்து ஆண்டியாக இருந்து அப்புறம் அம்மாவாக மாதிரி இப்போ பாட்டியாக ஆன பிறகும் கேள்விப்பட்டது உண்டு. அது வந்து என்னோடய காதுக்கு இனிமையாகவும் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் கூட இருந்தது. அதனால தான் நான் வந்து சரி நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவோம், இது வழியாக நம்ம ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆசை கூடயும் சேர்த்து தான் முதல் விளையாட்டாகவே ஆரம்பித்தது. பட் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆசை வந்துச்சு, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால் இந்த வயசுலேயே ஏதாவது ஆச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வந்து எதை ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால வீட்டில் பல ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதையும் மீறி நான் டெய்லி வீடியோ யாரும் போடுவாங்களா என்ன எனக்கு தெரியல, போட்டு இருக்கலாம் கூட,
பட் நான் தொடர்ந்து இந்த 4 வருஷமாக ஒரு நாள் மிஸ் பண்ணியிருந்தா கூட போயிருக்கோம் எப்போவா நான் தொடர்ந்தும் போட்டிருப்பேன். 90% பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, இந்த கேக்கை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பனானா கேக்கு. வீட்டில் வந்து 4 நல்லா கணிஞ்சிட்டு இருந்து பழம், நிறைய வாழைப்பழம் இருந்தது. அதனால் என்ன பண்ணி 4 பச்சை வாழை சேர்த்துக்கிட்டேன். எந்த ஒரு பெருசாக அளவெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து அதில் 3/4 கப்பு சர்க்கரை தான் போட்டேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டுக்கிட்டேன். ஸ்வீட்டுக்கு 2 முட்டை தான் போட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு, ஒரு 1/4 கப்பு ஆயில், இவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றாமே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இது போட்டு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன் சோடா போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒன்றாவே போட்டு அடித்தேன் பாருங்கள். எல்லாம் அடிச்சுட்டு மாவை லாஸ்ட்டில் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்து இந்த இதில் ஊற்றி, பெருசாக எதையுமே நான் அதில் வைக்கல, கொள்ளலை, பட்டர் பேப்பர் கூட போடல, இருந்த பட்டர் பேப்பரை போட்டு ஊற்றி வச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து அப்போல்லாம் கேக்கு செய்யவே தெரியாமல் இருந்தவோ இப்போ நிறைய கேக்கு நானே எப்படி வேணால் செய்ய ஆரம்பிச்சிட்ட அளவுக்கு வந்துட்டு. ஆனால் எனக்கு வந்து பெருசாக க்ரீமெல்லாம் போட்டு அந்த அளவுக்குலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஒரு கால் நீங்கள் சப்போர்ட் நிறைய செய்திருந்தீங்களா, நான் ஒருவேளை அதையும் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு யாருமே சப்போர்ட்டு இல்லாததுனால நான் வந்து மனசு வருத்தத்தோடு தான் நான் வந்து இந்த வீடியோவை கடைசி வீடியோவை பார்த்து நான் விலகிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். இனிமேலும் நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதோடய நிறுத்திக்கலாம்னு என்னோடய ஐடியாவாக இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு தான் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில்ன்றதுக்கு இது கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பல முறை நான் சொல்லியிருப்பேன், ஒத்த ஆளாக உடம்பு சரியில்லாதுன்னா பெருசாக அப்பப்போ இந்த ஏஜுக்குள்ளது ஏதாவது வந்து என்னை பாடாப்படுத்தி எடுக்கும்போது ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து கூட முயற்சி பலனை தரும் அப்படிங்கிறத நம்பிக்கை வச்சு தான் பண்ணேன். ஆனால் அதை இனிமேல் நான் நம்ப தயாராக இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, அது வந்து வெறும் முயற்சியோ கடின உழைப்போ மட்டுமே இருக்கிறதுனால மட்டுமே எல்லாருமே மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் அப்படி தான், எல்லாமே உழைப்பு நான் போட்டு தான் மேலே வர முடியும். அப்படி போட்டவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதில் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனாங்க, எவ்வளோ பேர் வந்து தோற்றுட்டாங்க அப்படிங்கிறது அவங்கள போய் கேட்டால் தான் அவங்க அனுபவத்தில் அவங்க சொல்ல முடியும். அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா நானுமே வந்து இந்த ஏஜுக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்ற மாதிரி என்னை நினைக்க வச்சுட்டாங்க. நான் மற்றவங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். பட் அது வந்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்து அமையலன்னு சொல்லலாம். சரி, வந்து மற்றவங்களாவது என் ஏஜ் இருக்கிறவங்க நல்லா வரட்டும். அதுக்கு நான் வந்து என்னால் ஆன வியூஸையும் சப்ஸ்கிரைபையும் நான் கண்டிப்பாக இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் யூடியூபராக இருந்தால் கூட மற்றவங்கள வீடியோவுக்கு நான் லைக் எல்லாமே நான் கொடுப்பேன். யூடியூபராக ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசோடு பண்ண மாதிரி இல்லை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கேக் அவ்வளோவா பிடிக்காது. அதனால இருந்தாலும் நான் காட்டணும் இல்லையா, அதுக்காக தான். நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்குது கேக்கு. போய் காமிச்சேன் இல்லையா அவங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது கேக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல சாஃப்ட்டு கேக்கு. அதனால் எந்த பழம் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை வச்சு நீங்கள் சூப்பராக கேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து ஒரு முறை அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் கூட இவ்வளோ நல்லா இருக்குமா எனக்கு தெரியாது. கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியானது தான். சர்க்கரை கொஞ்சம் தேனும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கம்மியாக தான் போட்டு கரெக்டாக இருக்குது. இனிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது கேக்கு. நான் வந்து எதையுமே அடக்காமல் இப்படியே போட்டு ஏதோ ஒரு யோசனையில் பண்ண கேக்கு சூப்பராக வந்திருக்கு. எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்ல தயாராக இல்லை. எதையுமே உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் சாய்ஸ் நான் விட்டுறேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இவ்வளோ நாள் எனக்கு
சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றியை திரும்பியும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.